இந்த ஸ்கிரிப்ட்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் பண்ணலான்னு சொன்ன உடனே முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் வாழை தான். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக இந்த கதையை சொன்னேன் டைரக்டர்கிட்ட. இது வேணால் எழுதி வைடா அப்படின்னு சொன்னார். அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு 50 லட்ச ரூபா அந்த படத்தை படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இந்த படம் தான் வாழை. ஏன்னா இது எடுத்தால் தான் என்னோடய அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன். இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு. அதில் அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன். நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது, இது நல்லா எடுக்கணும், நம்ம வந்து அடித்து பிடிச்சி எடுக்கக்கூடாது, இந்த வாழையை வந்து மிக சரியானதாக டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் தள்ளி வச்சுட்டு பெரிய பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரிய பெருமாள் அப்போ இதே அளவுக்கு பெயின்களோ கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரிய பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரிய பெருமாள் வந்து என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த கதை என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. பெரிய பெருமாள் ரிலீஸ் ஆச்சு, கர்ணன் ரிலீஸ் ஆச்சு, மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு. மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த ஆஃபீஸ்க்கு வந்தார். சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன். நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்பில் நான் வந்து பண்ணிவிடுவேன். இது எனக்கு இது கதையும் தேவையில்லை, ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது உடனே ஹாட் ஸ்டார் பேசினாங்க. அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க. நான் மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தப்போ மாமன்னன் கேப்பில் அந்த படத்தை நான் வந்து மாமன்னன் ரிலீஸ் ஆக முன்னாடி இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம். நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னன்னா, ஃபஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம். என்னோட பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறேன். என்னோடய பசங்கன்னா பொன்வேலுக்கும் ராகுலுக்கும் தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறேன். ஏன்னா அவங்க சின்ன பையனாக இருந்தாங்க அந்த படம் எடுக்கும்போது. இப்போ வளர்ந்துட்டானுங்க. வயசு நடக்க ஷூட்டிங் போயிருக்கேன். ஜூனியர் பாம்போடு நின்றுட்டு இருக்கானுங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்கள் வந்து 1.5 வருஷமாக நீங்கள் வந்து நான் அவ்வளோ பில்டப் பண்ணி நடிச்சு ஸ்கூலில் லீவ்லாம் கேட்டு பில்டப் பண்ணி வச்சுருக்கோம். நீ வந்து இங்கே வந்து வேறு படம் எடுத்துக்கிட்டு இருக்க. மாமன்னு எடுத்த ஓகே, அடுத்து பைசன்னு படம் எடுக்க வந்துட்டேன். எங்களை எப்போ தான் காட்டுவேன் அப்படின்னு அவனை என்னை கேட்காமலே முடிச்சுட்டே இருந்தானு 2 பேருமே. சரி சீக்கிரமாக ஏதாவது பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸு. அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டு அவனுக்கு இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்லலாம், அதுக்கெலாம் எவிடன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன். அதனால் ஃபஸ்ட் சிங்கிள் சாதாரணமாக ரிலீஸ் பண்ணதுக்கு பதிலாக அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம். அதனால் ஹாட் ஸ்டார் ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு படம் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது என்னோட கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் வந்து இது எப்போ பண்ணுவாங்கலாம் யோசிக்காமல் நான் கேட்கணும் காசு கொடுத்தாங்க. போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பிரதீப் சார், கிருஷ்ணன்குட்டி சார், ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி.